ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எறா வடை வந்துட்டு எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு 1/4 கிலோ எறா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4 பத்தை தேங்காய், 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் நான் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் வந்துட்டு நல்லா பல்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம பச்சை மிளகாவை நல்லா உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எறா வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் நான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகத்தூள் வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பும் வந்துட்டு நான் இதோட சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். அந்த வெங்காயத்தில் உள்ள அந்த ஈரத்தன்மையும் நம்ம எறாவில் உள்ள அந்த ஈரத்தன்மையும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சதை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் 1/2 டீஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சாஃப்டாகவும், நமக்கு வந்துட்டு தோசைக்கல்லையும் வந்துட்டு கடாயில் போட்டாலும் நமக்கு வந்துட்டு ஒட்டாது. நல்லா சூப்பராக வந்துட்டு நமக்கு வரும். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா ஒரு முட்டை வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு வடை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி தட்டி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எறா வந்துட்டு ஒரே மாதிரியே நீங்கள் ஃப்ரை பண்ணி கிரேவி அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வடை மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் வரக்கூடிய ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம வடை எல்லாமே வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எல்லாமே வந்துட்டு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், நமக்கு 2 சைடுமே நல்லா ஒரு கிறிஸ்பியாக, உள்ளே வந்துட்டு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். மேலே ஒரு லேயரும் வந்துட்டு நல்ல ஒரு கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நீங்கள் சாஸ் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடுக்கு தொட்டுக்கும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சாண்ட்விச் செய்கிறப்போ நீங்கள் நடுவில் இதை வந்து செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பர்கர் கூடலாம் வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.